வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மணி 8 ஆயிடுச்சுக்கா, என்ன 3 பேர் தான் சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க செல்வி. நம்ம ஹோட்டல் திறக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க செல்வி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. டைம்ல கரெக்டா அங்க கோபி வராரு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. ரொம்ப தலைவலியா இருந்துச்சு பாக்கியா, அதான் டேப்லெட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க பாக்கியா, சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க அதுக்காக வரலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த கவுன்சிலர் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கவுன்சிலர் இப்போ அவங்க ஆட்களோட அங்க வராரு. என்னமோ பண்ணி மினிஸ்டர் வரைக்கும் போய் உங்க மகனை கொண்டு வந்துட்டீங்களே மேடம், கைய கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தடவை முட்டையெல்லாம் கேட்டு பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டோம், பூரியும் கிழங்கும் கொடுங்க, நாங்க சாப்பிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாரு கவுன்சிலர். இதெல்லாம் இல்ல சார், இட்லியும் தோசையும் தான் இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சரி, எங்க ஆளாளுக்கு ஒரு 5 பூரி, ஒரு 15 பூரி போட எவ்வளவு நேரம் ஆக போகுது, போய் ரெடி பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு கவுன்சிலர். கோபி இப்போ கவுன்சிலர்ட்ட நக்கலா பேசுறாரு. நைட் நேரத்துல பூரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செமிக்காது சார் அப்படின்னு சொல்றாரு. இட்லி சாம்பார் புதினா சட்னி சாப்பிடுங்க, தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன மேடம், என்ன டீல் பண்றதுக்குன்னு புதுசா ஆளெல்லாம் கடையில வச்சிருக்கீங்க போல அப்படின்னு கேக்குறாரு கவுன்சிலர். என்ன மேடம், போய் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. கோபி சொல்றாரு, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார், நீங்க 8 அடி பாஞ்சீங்கன்னா எங்க மேடம் 16 மைல் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் மறுபடியும் மினிஸ்டர் பார்க்க போயிருவாங்களா அவங்க அப்படின்னு கேக்குறாரு கவுன்சிலர். கவுன்சிலரோட ஆள் ஒருத்தர் கவுன்சிலர்ட்ட சொல்றாரு, இப்பதானே நீங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கிறீங்க, இதுக்கிடையில கட்சியில உங்களை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, மறுபடியும் பிரச்சனை எல்லாம் வேணானே அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த தடவை கிளம்பி போறேன், ஆனா மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கவுன்சிலர். இந்த கவுன்சிலரை சட்டையை பிடிச்சி பிரச்சனை பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஆனா மறுபடியும் ஒரு பிரச்சனை வேணாம்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியா இப்போ கோபிட்ட போய் நாங்க கடையை சாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா பாக்கியா அப்படின்னு கேக்குறாரு கோபி. இல்ல, உங்களை உள்ள வச்சுட்டு கடையை பூட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்ன கிளம்ப சொல்றியா பாக்கியா அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியாமே இப்போ கடையை சாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பாக்கியா 2 வீலர்ல போறாங்க. கூடவே இப்போ கோபியுமே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. பாக்கியா ஒரு கட்டத்துல இப்போ பைக்கை நிப்பாட்டிட்டு, இப்ப எதுக்குங்க என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கவர்மெண்ட் போட்ட ரோடு, நான் உன்னை ஃபாலோ பண்ணக்கூடாது நீ சொல்லக்கூடாது பாக்கியா, வீடு வரைக்கும் நான் வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியா இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஈஸ்வரி தூங்காம மொபைல் போனே பாத்துட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இப்போ ஈஸ்வரியோட ரூம்லயே போய் படுக்கிறாங்க. ஏன் பாக்கியா தரையில படுக்கிற, இங்க வந்து கட்டில படு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. பரவாயில்லத்த, உடம்பு வலிக்கு தரையில படுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஏன் பாக்கியா காலையில இருந்து இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், இப்போ உடம்பு வலிக்குன்னு புலம்பணும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. நீ வாழ்க்கையில முன்னேறவே கூடாதுன்றதெல்லாம் என்னோட எண்ணம் இல்ல பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. நீ சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இனியா இப்போ நிதிஷோட அப்பாட்ட சொல்றாங்க, நேத்து நீங்க பேசும்போது நான் என்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டேன் அங்கிள், சாரி அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் இவர் இங்க தானே இருந்தாரு, இப்ப வீட்டை விட்டு கிளம்பும் போது நிப்பாட்டி சாரி கேப்பியா நீனு அப்படின்னு நிதிஷோட அம்மா கேக்குறாங்க. இனியா நிதிஷோட அப்பாட்ட கேக்குறாங்க, எனக்கு வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் எல்லாம் கவனிச்சுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணான்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்லம்மா அப்படின்னு சொல்றாரு அவரு. நீ வீட்ல இருக்கும்போது உன்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் பிசினஸ்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணினியா அப்படின்னு கேக்குறாரு அவரு. இல்ல அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க இனியா. உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா டிவி பாரு, இல்ல என் கூட ஷாப்பிங் வா அப்படின்னு நிதிஷோட அம்மா சொல்றாங்க. இல்ல, நான் யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. பிசினஸ்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் அப்பா வேணான்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாம எதிர்த்து பேசிட்டே இருக்கிற அப்படின்னு நிதிஷ் கோபப்படுறாரு. உங்க அம்மாவை அந்த ஹோட்டல்ல மூட சொன்னேனே, அது விஷயமா உன் அம்மாட்ட பேசுனியா இனியா அப்படின்னு நிதிஷோட அப்பா கேக்குறாரு. அந்த விஷயமா நான் எதுக்காக பேசணும் அப்படின்னு நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. உனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னல, உன் அம்மாட்ட இது விஷயமா பேசி அந்த ஹோட்டல்ல மூடவே அப்படின்னு சொல்றாரு நிதிஷோட அப்பா. நிதிஷோட அம்மா இப்போ இனியாட்ட சொல்றாங்க, வெளியில கிளம்பும் போது நிப்பாட்டி பேசுறது, நிதிஷையும் நிதிஷ் அப்பாவையும் டென்ஷன் ஆக்குறது, இதெல்லாம் நல்லாவே இல்லை இனியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.